குருவே நம, ஸ்ரீ மாத்ரே நம. இந்த டிவைன் இன்னர் லைட் சேனல் பார்க்கும் அனைத்து அன்பர்களுக்கும் எனது வாழ்த்துக்களும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் நரசிம்ம ஜெயந்தியை முன்னிட்டு சின்னதாக நரசிம்ம தத்துவத்தை பற்றி கொஞ்சம் பார்க்கலாம். நம்ம சேனலில் எப்பயுமே என்னென்னா நான் என்னோடய இஷ்ட தெய்வத்தாவோட பதிவில் பார்க்கும்போதும் சரி, பாக்கி உள்ள பதிவை பார்க்கும்போதும் சரி, எந்த தெய்வத்தாவை நம்ம வணங்குறோமோ அந்த தெய்வத்தோட தத்துவம் நம்ம இம்பைப் பண்ணுறோமா, நம்மளோட மனசில் அது வருதா அப்படின்றத நான் பார்க்க சொல்லுவேன். அது மாதிரி இன்றைக்கி சின்னதாக நம்ம நரசிம்ம தத்துவத்தை பற்றி பார்க்கலாம். நம்ம எல்லாருக்குமே தெரியும், நம்ம நரசிம்ம பிரபு அந்த பிரகலாதன் கதை எல்லாருக்குமே தெரியும். அது ஸ்ரீமத் பாகவத்திலே நல்லா சொல்லப்பட்டிருக்கு. அது ஆக்சுவலாக இரண்யகசிபு ஒரு அசுரன் ராஜா. அவர் மகாவிஷ்ணுவோட துவாரபாலகராக தான் இருந்தது. ஒரு சின்ன சாபத்தினால ஒரு அசுரனாக பிறந்து பின்ன அவரோட மகனாக பிரகலாதன் வரும்போது, ஆனால் இப்போ அசுரராஜான்றதுனால அவருக்கு மகாவிஷ்ணு மேலே அந்தளவுக்கு ஒரு நம்பிக்கை இல்லை. அவர் ஒரு மாயாவியாகவும் ஒரு சக்தியாகவும் தான் தெரிஞ்சே தவிர ஒரு பரமாத்மாவாக தெரியல. ஆனால் பிரகலாதன் அவரோட பிள்ளைக்கு மகாவிஷ்ணு மேலே பயங்கர பக்தி. அதனால் ரெண்டு பேருக்கும் சில அப்பா பிள்ளைக்கு உள்ள ஒரு சின்ன கருத்து வேறுபாடு. அதனால் இரண்யகசிபுக்கு தன்னோட மகன் மேலேயே வெறுப்புணர்ச்சி அவரை பிரகலாதனை நிறைய இல்லல்களுக்கு உண்டாக்குறாரு. அதில் பார்த்திங்கன்னா பிரகலாதனை தன்னோட கருத்தை ஏற்றுக்காதனால மலையிலேருந்து கீழே தள்ளுறதையும், ஒரு விஷம் கொடுத்து இது பண்ண வைக்கிறதையும், பின்ன அக்னியில் இடுறதையும், கடலில் போடுறதும், பின்ன எந்த செயல் செஞ்சாலும் பிரகலாதன் ஒரு எல்லளவும் பாதிக்கப்படாமல் வெளியே வர்றது இரண்யகசிபுக்கு ரொம்ப பாதிப்பான ஒரு விஷயமா இருந்தது. எப்படி இந்த நீ வணங்குற மகாவிஷ்ணு எப்படி உன்னை காப்பாற்றுறாரு அப்படின்னு அந்த ஒரு கேள்வி. பின்ன கடைசி ஃபைனல் மொமெண்ட்டில் அவர் எங்கே இருக்காருன்னு கேட்கும்போது பிரகலாதன் சொன்னார், அவர் தான் தூணிலும் இருக்கார், துரும்பிலும் இருக்கார். அப்படின்னும் போது இந்த ஒரு சின்ன ஒரு தூண், அந்த பில்லரை காமிச்சு இதுக்குள்ளே இருப்பாரான்னும் போது, அப்போ அந்த தூணை இரண்யகசிபு உடைக்கும் போது அந்த தூண்லேருந்து வெளியே வரக்கூடிய பரமாத்மா நரசிம்ம பிரபுவா அவதாரமாக வெளியே வரார் அவர். அப்போ இரண்யகசிபு வதை பண்ணுறது தான் நம்மளோட அந்த கதை. சரி, இந்த கதையில் நம்ம என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்றது ரொம்ப முக்கியம். நீங்கள் ஒரு மேலோட்டமாக பார்க்கும்போது நமக்கு எல்லோரும் நம்ம இது வரைக்கும் தெரிஞ்சது என்னென்னா, நம்ம இறை சக்தி இருந்துச்சுன்னா, இறை வழிபாடு இருந்ததுன்னா நம்ம எல்லா இன்னல்களையும் கடந்து வரலாம் அப்படின்றது தான். இப்போ பிரகலாதன் எவ்வளோ இன்னல்களில் இருந்தார், அந்த இன்னல்கள் எல்லாம் நம்ம இறை வழிபாடு பக்தி மார்க்கத்தில் இருக்கும்போது அது நமக்கு அதுலேருந்து வெளிவரக்கூடிய சக்தி நமக்கு கிடைக்கிது அப்படின்றது பார்க்குறோம். சரி, இது ஒரு வகையான நல்ல கருத்து தான். ஆனால் நீங்கள் இதுவும் இன்னும் ரசிக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த கதையை கொஞ்சம் ஒரு டீப்பாக பாருங்கள். எப்போ இந்த பிரகலாதனை நம்மளோட ஆத்மாவாக நீங்கள் ட்ரீட் பண்ணுறீங்களோ, பாவிக்கிறீங்களோ, அப்போ அந்த இரண்யகசிபுவோட ராஜ்யத்தை நம்மளோட உடம்பை எடுத்துங்க. இரண்யகசிபு தான் நம்மளோட அகங்கார், நம்மளோட என்ன சொல்லப்போனால் தான் சொல்லிக்கிட்டு இருக்கிற ஒரு தன்மை நமக்குள்ளே. இப்போ நம்ம இன்னொரு ஆள், ஸோ அது பிரித்து பார்க்கக்கூடிய ஒரு தன்மை இரண்யகசிபு. இந்த மனசுக்கும் இந்த உள்ள ஆத்மாவுக்கும் நடக்கிற இந்த ஒரு டைலாக், இந்த போராட்டம் தான் இந்த ஹோல் கதையுமே. அப்படி நீங்கள் பார்க்கும்போது, நீங்கள் அப்படி பார்த்தீங்கன்னா இந்த மனசுக்கு என்னென்னா இந்த கருத்தை ஏற்றுக்கவே முடியல. அதாவது ஆத்மா அழிவற்றது அப்படின்ற கருத்தை ஏற்றுக்கவே முடியல. ஏன் நான் பிரகலாதன் ஆத்மான்னு சொன்னேன்னா, நீங்கள் இந்த கதைகளில் பார்க்கும்போது இந்த பிரகலாதனுக்கு என்னென்னா இன்னல்கள், நெருப்புலேயும் சரி, விஷத்துலேயும் சரி, கடல் நீராலையும் பாதிக்கப்படாமல் வந்த ஒரு விஷயம். அதே மாதிரி நம்ம ரிஷிகள் முனிகள்லாம் என்ன சொல்லியிருக்காங்க, இந்த ஆத்மான்றது
அழிக்கவே முடியாத ஒன்று, அது எப்பவுமே இருக்கும். அதனால தான் அது ஜீவாத்மா பரமாத்மா அப்படி. ஸோ அந்த ஜீவாத்மா எதுக்கு அழியக்கூடிய பொருள் இல்லை, அது நம்ம பார்க்கக்கூடிய பஞ்சபூதத்தை விட ஒரு வித்தியாசமான ஒரு விஷயம் அப்படின்றது. ஸோ அதனால தான் நான் பிரகலாதனை ஒரு ஆத்மாவாக பார்க்க சொல்கிறேன். அப்படி பார்க்கும்போது இப்போ எப்படி இந்த இப்போ அந்த நரசிம்ம தத்துவம் எப்போ வருது அப்படின்னு பாருங்கள். நம்மளோட மனசு தான் இந்த தத்துவத்தை ஏற்றுக்காமல் ஆனால் அது எங்கே இருக்குது அப்படின்ற ஒரு தேடல் இருந்தது. அதான் இந்த இரண்யகசிபோட இது, எங்கே அவரை வர சொல்லு, நான் பார்க்கணும் அப்படின்றது. அந்த சமயத்தில் தான் பாருங்கள் இந்த தூணை உடைக்கிற ஒரு சீன். இந்த தூணுன்றது நம்ம எப்படி எடுத்துக்கணும்னா, நம்ம எல்லாருக்குமே தூணாக இருக்கிற ஒரு விஷயம் நம்மளோட மாயை. நம்ம அதை தான் நம்ம வேறு, நம்மளோட பிரச்சனைகள் வேறு. ஏன்னா எல்லாமே நம்ம வித்தியாசமாக நம்மளை சுற்றி உள்ள பொருள்கள்லேயே நம்ம பரமாத்மாவை பார்க்க முடியாத ஒரு விஷயம்தான் நம்மளோட மாயை. ஸோ இந்த மாயையை உடைக்கும் போது தான் பரமாத்மா வெளியே வரார் நரசிம்ம பிரபுவா. ஸோ அதுதான் அந்த தத்துவம். இந்த தத்துவத்தை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு வச்சிங்களேன் இந்த ரீதியில், அப்போ உங்களுக்கு என்ன தெரியுதுன்னா, இப்போ பாருங்கள், நரசிம்ம பிரபுவே அந்த ஆத்மாவோட சக்தி, அந்த ஆத்மா பிரகலாதன், அந்த பரமாத்மாவோட சக்தி தான் நரசிம்ம பிரபு. அதுதான் மாயை உடைச்சப்புறம் வெளியே வருது. இப்படி நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அதனால நம்ம இப்போ அந்த நரசிம்ம ஜெயந்தியை முன்னிட்டோ இல்லை நரசிம்மர் வழிபாடு, நம்ம அவரோட ஸ்தோத்திரங்கள், அவரோட சகஸ்ரநாமங்கள், அவரோட மந்திரங்கள் படிக்கும் போது நம்ம உடம்புல நம்ம இந்த ஆத்ம சக்தியும் பரமாத்மாவோட அனுகிரகம், அது ஆத்மசக்தி தான். ஆத்மசக்திக்கே மூலம் வந்து பரமாத்மா தான். ஸோ அந்த பரமாத்மாவோட சக்தி தான் நம்ம உடம்புல வந்து உள்ளே வருது. அந்த சக்தி நம்ம உடம்புல பெருகுது அப்படின்றத நம்ம வந்து இது பண்ண முடியும். ஏன்னா அவரோட ஸ்தோத்திரம் படிக்கும் போதும் நம்மக்கிட்ட ஒரு ஆத்ம பலம் பெருகுது அப்படின்றது நம்ம இது பண்ணிக்க முடியும். பின்ன நரசிம்ம வழிபாடு மூலியமாக நம்மளோட மாயையும் உடைக்கப்படுது. ஸோ இதையும் புரிஞ்சுக்கலாம். பின்ன ஆத்மா அழிவற்றுன்ற ஒரு தத்துவமும் இந்த வழிபாட்டில் இருக்குது. சரி, இது ஒரு வகையான விஷயம். இப்போ நம்ம இந்த ஸ்பிரிச்சுவல் பார்த்தோன்னா நம்ம யோக சாதனையில் இவர் எப்படி வராருன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, அதே நரசிம்மர் இங்கே அஹோபிலம்னு ஒரு இடம் இருக்குது ஆந்திராவில். அங்கே வந்து நரசிம்மருக்கு 9 கோயில் வச்சுருப்பாங்க. அதில் பிரதானமாக நம்ம வந்து நம்மளே நரசிம்மரை கோயில்களில் பார்க்கும்போது உக்ர நரசிம்மராக பார்ப்போம். ஒன்று வந்து லக்ஷ்மி நரசிம்மராக பார்ப்போம் வீடுகளில் வழிபடுறதுக்கு. இன்னொன்று வந்து யோக நரசிம்மராக பார்ப்போம். பார்த்திங்கன்னா இந்த 3 தான் பிரதானமானது. இப்போ இதை பார்க்கும்போது நம்ம வந்து இந்த அதான் சொன்னேன், நம்மளோட உடம்பை தான் நான் வந்து ஃபுல்லாக பார்க்க சொன்னேன். இந்த கதையோட இரண்யகசிபு நம்மளோட மனசு, நம்மளோட அவரோட ராஜ்யம் தான் உடம்பு, பிரகலாதன் ஆத்மா. பின்ன அந்த ஆத்மாவோட சக்தி, அதாவது பரமாத்மா தான் நம்ம ஜீவாத்மாவாக உள்ளே உட்காந்துருக்கு. அதோட சக்தி எப்படி இருக்குன்னா, நம்மளோட உடம்புல குண்டலினி சக்தியாக இருக்குது. ஸோ அந்த குண்டலினி சக்தி எப்போ வெளியில் வருதோ ரொம்ப உக்ரமாக இருக்கும், ஃபியர்ஸாக இருக்கும். அதுதான் உக்ர நரசிம்மர். அதே குண்டலினி சக்தியை பாருங்கள், நம்ம பேலன்ஸ் பண்ணுறோம். நரசிம்மரும் மகாலட்சுமி, அவங்க தான் லக்ஷ்மி தான் ஸ்ரீதேவி, பூதேவியாக இருக்காங்க. அவங்க 2 பேரும் ஒன்றா இருக்கும்போது அந்த சக்தி பேலன்ஸ்டாக இருக்குது, அமைதியாக இருக்குது. அதை பாருங்கள், நம்மளோட யோக சாஸ்திரத்தில் எப்போ யாருக்கு மூலாதாரம் கரெக்டாக பேலன்ஸ் நம்மளோட இடத்துல கனெக்ட் ஆகிருக்கும். ஏன்னா நரசிம்மரை வந்து குண்டலினி சக்தி கரண்ட்டாக பாவிச்சோன்னா நம்மளோட மூலாதாரம், இப்போ நம்மளோட லக்ஷ்மி தேவி வந்து ஒரு எர்த்திங் பாயிண்ட்டு. ஸோ இது 2 பேலன்ஸாக இருந்ததுன்னா அவங்க வந்து பீஸ்ஃபுல்லாக காமாகவும் இருப்பாங்க அப்படின்றதுக்கு ஒரு உதாரணம் அது. அடுத்தது பார்த்திங்கன்னா யோக நிலையில் வந்து அதே பாருங்கள், எப்போ அவர் சாந்தி அடைஞ்சு யோக நிலை போகிறேன்னா அவர் வந்து அதே குண்டலினி சக்தி தான் ஒரு யோக நிலையில் போகும்போது அவரே நரசிம்ம பிரபுவே நமக்கு வந்து ஒரு குருவாக இருக்கார், ஒரு வழிகாட்டியாக இருக்கார். யார் இந்த குண்டலினி சாதனை பண்ணுறாங்களோ இல்லை அந்த இதை பண்ணுறாங்களோ அவங்களுக்கு அவரே குருவாக இருக்கார். ஸோ இந்த 3 விதமான நரசிம்மரை நம்மளோட குண்டலினி சக்தியாக பார்க்கும்போது ரொம்ப அற்புதமாக இருக்கும் இந்த தத்துவம். ஸோ அதனால தான் இந்த நரசிம்ம சாதனை வந்து அவ்வளோ சீக்கிரம் யாருக்கும் மோஸ்ட்லி அந்த மந்திரமோ இது அவ்வளோ இது பண்ண மாட்டாங்க. ஆனால் இதை பண்ணுறவங்களுக்கு என்னென்னா, இந்த யோக சாஸ்திரத்தில் அவங்களுக்கு வந்து இது கிடைக்கும், ஒரு முன்னேற்றம் கிடைக்கும். அது இல்லாமல் இந்த யோக சாஸ்திரத்தில் உள்ளவங்களுக்கு மாயை ஈஸியாக உடைக்கக்கூடிய சக்தி அவங்களுக்கு கிடைக்கும். ஸோ
இந்த தத்துவங்கள்லாம் பேஸ் பண்ணி நம்ம வந்து நரசிம்ம பிரபுவை ரசிக்கலாம். ஓகேங்களா? சரி, நான் இப்போ சொன்ன விஷயங்கள்லாம் ஆக்சுவலாக எங்கேன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து மோஸ்ட்லி என்னென்னா இப்போ இந்த விஷ்ணு சகஸ்ரநாமத்தில் வந்து இதை பற்றி அழகாக ப்ரீஃபாக சொல்லியிருக்காங்க. இவங்க நீங்கள் உங்கள் கையில் விஷ்ணு சகஸ்ரநாமம் புக் இருந்தால் கொஞ்சம் எடுத்துங்க, நீங்கள் பாஸ் பண்ணிங்க, எடுத்துங்க விஷ்ணு சகஸ்ரநாமத்தை. இது ஒரு 3 ஸ்லோகா மட்டும் பார்க்கலாம். ஏன்னா இது நம்ம இந்த விஷ்ணு சகஸ்ரநாமத்தை நரசிம்ம பிரபு முன்னிட்டு தான் பார்க்குறோம். எடுத்துங்க கொஞ்சம் புக்கை, நான் படிக்கிறேன் 3 ஸ்லோகத்தை. ஓம் குருப்யோ நமஹ ஹரிஹி ஓம் விஸ்வம் விஷ்ணு வஷட்காரோ பூதபவ்யபவ பிரபுः பூதக்ருத் பூதப்ருத் பாவோ பூதாத்மா பூதபாவனः பூதாத்மா பரமாத்மா ச முக்தானாம் பரமாகதிஹி அவ்யயः புருஷः சாக்ஷி க்ஷேத்ரஜ்ஞோஷர ஏவ ச யோகோ யோகவிதாம் நேதா பிரதான புருஷேஸ்வரः நாரசிம்மவஹு ஸ்ரீமான் கேசவ புருஷோத்தமः. இந்த 3 ஸ்லோகத்தில் பார்த்தீங்கன்னா கடைசியாக அந்த 3வது ஸ்லோகத்தில் உங்களுக்கு நரசிம்ம பிரபுன்ற பேர் வரும். நீங்கள் பாருங்கள், இந்த ஃபஸ்ட்டு நம்ம இந்த விஷ்ணு சகஸ்ரநாமம் ஆரம்பிக்கும் போது நம்ம இந்த ஒவ்வொரு நாமத்துக்கும் நிறைய சொல்லலாம், நிறைய பேசலாம். நம்ம இதை கொஞ்சம் ஷார்ட்டாக பார்ப்போம். நரசிம்ம பிரபு, அந்த நரசிம்ம பிரபுன்றது பேர் வந்து கரெக்டாக 21வது நாமமாக வருது. ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி உள்ள அந்த 20 நாமமும் ஆக்சுவலாக எப்படி வரும்னா, அவரோட தன்மைகளை சொல்லி அதுக்கப்புறம் இந்த தன்மைகளுக்கு உண்டானவர் இந்த நரசிம்ம பிரபு. அதுக்கப்புறமும் நரசிம்ம பிரபுவோட இதுதான் வரும். ஆக்சுவலாக நீங்கள் அதை ரசித்து பாருங்க. எனக்கு வந்து விஷ்ணு சகஸ்ரநாமம் வந்து ஒரு நரசிம்மரோட சகஸ்ரநாமம் மாதிரியே தான் எனக்கு தெரியும். ஓகேங்களா? சரி, நம்ம இருந்தாலும் பார்க்கலாம். பாருங்கள், ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கிறது விஸ்வம். விஸ்வம்ன்றது அந்த பரமாத்மா தான் இந்த ஹோல் பிரபஞ்சமாகவே இருக்கார். அப்புறம் விஷ்ணுன்றதும் அவர் தான் அதில் கலந்தும் இருக்கார். அந்த பிரபஞ்சத்தை உண்டாக்கிட்டு அதில் கலந்தும் அவர் தான் இருக்கார். வஷட்காரோ, அவர் தான் வந்து நம்ம வந்து எப்போ ஏதாச்சும் எந்த ஒரு செயல் செய்தாலும், எந்த ஒரு யாகம் நடந்தாலும், எந்த ஒரு இதில் அவர் தான் நம்ம வந்து அவங்க தான் நம்ம கூப்பிடுவோம். ஓகேங்களா? அப்புறம் பூத பவ்ய பவத் பிரபு, அவர் தான் பாஸ்ட் ப்ரெசன்ட் ஃப்யூச்சர், இந்த டைமாகவும் அவர் தான் இருக்கார். பாருங்கள், ஸ்பேஸ் அண்ட் டைம். ஓகேங்களா? அவர் தான் பரமாத்மா. இப்போ இந்த பூத கிருத், அவர் தான் இந்த எல்லா ஜீவராசிகளையும் உண்டாக்குனவர். அவர் தான் பூத பிரித், அவர் தான் வந்து எல்லாத்தையுமே, எல்லா உயிரினங்களும் சரி, எல்லா நான் லிவிங் திங்ஸ் எல்லாத்துக்குமே அவர் தான் வந்து போஷாக்காக இருக்கார். பின்ன பாவோ, அவர் தான் வந்து நான் சொன்னேன்ல, இப்போ பிரகிருதி, அவர் தான் மூவபிள், அவர் தான் உயிர் உள்ள பிராணியாகவும் ஜடப்பொருளாகவும் அவர் தான் இருக்கார். பூத பாவனை, அவர் தான் எல்லா விஷயங்களும் இப்போ பார்த்திங்கன்னா இந்த எல்லா உயிரினங்களுக்கும் பிறப்பாகவும் அவங்களோட என்ன சொல்ல போனால் அவங்களோட வளர்ப்பாகவும் அவர் தான் இருக்கார். அப்புறம் வந்து பூதாத்மா, இது வந்து அவர் தான் அதோட எசன்ஸ். அந்த எல்லா விஷயங்களுக்கும் எல்லா உயிரினங்களுக்கும் ஒரு எசன்ஸ் அவர் தான். அப்புறம் பரமாத்மா, அவர் தான் வந்து அதாவது ஜீவாத்மாவை பற்றி சொல்லிவிட்டு அவர் தான் பரமாத்மாவும் இருக்கார் அப்படின்னு. பிற முக்தானாம் பரமாகதி, அவர் தான் ஃபைனல் கோலும், நம்மளோட ஃபைனல் கோலும் இந்த ஜீவாத்மா அந்த பரமாத்மாவை அடையிறது தான் கோல். அவ்வியனா அவரை வந்து அழிக்க முடியும், வித்தவுட் டிஸ்ட்ரக்ஷன். அந்த சக்தியை வந்து யாருமே அழிக்க முடியாது. அதான். பின்ன புருஷக நம்ம வந்து இப்படி எடுத்துக்கலான்னா பாருங்கள், அவர் வந்து நம்ம புருஷன், நம்ம வந்து இந்த 9 துவாரங்கள் உள்ள ஒரு உடம்பில் இருக்கக்கூடியவர் அவர் தான். ஓகேங்களா? அவர் தான் இருக்கார் அப்படின்றது. பின்ன சாக்ஷி, அவரே தான் அதை விட்னஸாகவும் இருக்கார். அப்புறம் பாருங்கள், இப்போ தான் இனிமேல் தான் இன்ட்ரெஸ்டிங்காக வருது. யோகா,
அவர் தான் வந்து நம்மளோட யோக சக்தியாகவும் இருக்கார். அவர் தான் நமக்குள்ளே அந்த அந்த யூனியன் நம்ம ஜீவாத்மா பரமாத்மா அந்த ஒரு யோக நிலையும் அவராக தான் இருக்கார். பின்ன யோக விதாம் நேதா, அவர் தான் குருவாகவும் இருக்கார், அந்த யோகத்தன்மைக்கு குருவாகவும் இருக்கார். அப்புறம் பிரதான புருஷேஸ்வர, அவர் தான் பிரதானமும் புருஷாவும் பிரகிருதி ரெண்டுமே அவர் தான் இருக்கார். பின்ன பாருங்கள், அடுத்தது 21வது நாமமாக வர்றது நாரசிம்ம வபுஹு, அவர் தான் நாரசிம்மபுரம். இப்போ இது இந்த 20 விஷயங்கள் சொன்னதும் அவரோட பேர் ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா முதல்ல இந்த தசாவதாரத்தில் 4வது அவதாரம் தான் அந்த நரசிம்ம பிரபு. அவர் தான் விஷ்ணு சகஸ்ரநாமத்தில் முதல் பேராக வருது. பாக்கி விஸ்வம் அவரோட தன்மைகள், அந்த தன்மைகளுக்கு உண்டான இது பேர் வந்து நரசிம்மா அப்படின்னு வருது. அதுக்கப்புறம் பாருங்கள், அடுத்த வரிய ஸ்ரீமான், அதை நான் சொன்ன பார்த்திங்களா, லக்ஷ்மி நரசிம்மரும் சேர்ந்து இருக்கும்போது அவர் தான் ஸ்ரீயாகவும் இருக்கார். அவர் தான் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கேசவ புருஷோத்தம, அவர் தான் எல்லா கண்ட்ரோலராகவும் இருக்கார். ஸோ நான் வந்து ஒரு 3வது ஸ்லோகோடு நிறுத்திக்கலாம் இந்த விஷ்ணு சகஸ்ரநாமத்தை. இதுக்கப்புறம் நம்ம வந்து எப்போ டைம் இருக்கோ நம்ம டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணலாம். இன்றைக்கி வந்து நரசிம்மரை பற்றி, நரசிம்மர் தத்துவத்தை பற்றி இருக்கிறதுனால எப்போ நம்ம இந்த நரசிம்மரோட மந்திரங்களை ஜபிக்கும் போது, நரசிம்மரோட ஸ்தோத்திரங்கள் இதெல்லாம் பண்ணும்போதும் நமக்கு வந்து அது பரமாத்மாவோட அதான் சொல்லப்போனால் அவர் தான் நம்மளோட மாயை உடைக்கப்படுகிறது, நம்மளுக்கு கவசமாகவும் அந்த சக்தி இருக்குது. நம்ம உடம்புல குண்டலினி சக்தி நம்மளை அந்த யோக சாதனைக்கும் அந்த சக்தி தான் நமக்கு பயனுள்ளதாக இருக்குது. அவர் தான் நமக்கு குருவாகவும் இருக்கார். இந்த தத்துவங்களை புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் இனி அவரை பற்றி படிக்கும்போது, அவரை பற்றி பார்க்கும்போது நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களோட சாதனையில் இன்னும் ஒரு நல்ல கிளாரிட்டி வரும், நல்ல ஒரு முன்னேற்றம் வரும். இதை ரொம்ப என்ஜாய் பண்ணிங்கன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.